ஹலோ விண்வெளியில மிகப்பெரிய ஒரு ஆபத்துல சிக்கிருக்காங்க விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ். இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்களும் இன்னொருத்தரும் கடந்த 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு புறப்பட்டாங்க. போன 2-3 நாள்லயே ஒரு பிரச்சனை வெளிவந்தது. திரும்பி வர முடியாத அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை மாட்டிருக்காங்க. அதுதான் எரிவாயு கசிவு ஏற்பட்டது. இதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்துல சிக்கிருக்கிறதா உலக நாடுகளே பதற்றத்தில் வந்திருக்குது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். கடந்த சில வருடங்களாவே போயிங் நிறுவனம் அவங்களுடைய ஸ்பேஸ் ஷிப் அப்படின்ற விண்வெளிக்கு போயிட்டு வர ஷிப்பை அவங்க சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி சோதனை போது கடந்த 2 முறை வெற்றிகரமா போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப 3ஆவது முறையா வில்லியம்ஸும் இன்னும் ஒரு வீரரும் 2 பேர் சேர்ந்துட்டு சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு புறப்படுறாங்க. போயிங் நிறுவனத்தை சேர்ந்த ஸ்டார்லைனர் என்ற விண்கலத்தை தான் இங்க இருந்து அனுப்புறாங்க. இப்ப அவங்க வெற்றிகரமா போயிடுறாங்க. ஆனா அங்கிருந்து வரும்போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுதான் விண்கலத்தில் உள்ள தஸ்டர். அதாவது இது விண்கலனை உந்தித்தள்ளும் ஒரு இயந்திரம். இந்த இயந்திரத்தில் தான் ஹீலியம் வாயு லீக் ஆகுதா சொல்றாங்க. அதுவும் அந்த தஸ்டர்ல 5 ஸ்டர்ல இந்த ஹீலியம் வாயு லீக் ஆகுது அப்படின்னு பெரிய ஒரு பிரச்சனை மாட்டிருக்காங்க. அதனால இவங்க பல கட்ட விதத்துல ஆய்வு பண்ணாங்க. எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு போயிங் நிறுவனம் பதற்றப்படுது. இந்த நேரத்தில் தான் நாசா நிறுவனம் சேர்ந்து என்ன பிரச்சனைன்றதை சரி பண்றாங்க. அதாவது 5ஆம் தேதி போனவங்க 14ஆம் தேதி வர வேண்டியது. ஆனா அதுக்கு இடையில வர முடியல. இப்ப என்ன பண்றாங்கன்னா சில நாட்களை தள்ளி போடுறாங்க. அதாவது 29ஆம் தேதி சொல்றாங்க. இப்ப 29ஆம் தேதி வந்துருச்சு. இப்ப ஜூலை மாதத்தை தள்ளி போட்டிருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்றத பயங்கர ஒரு பதற்றமா உலக நாடுகளே சந்திச்சிட்டு இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு அங்க போயிங் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க உள்ள எல்லாமே சரியா இருக்கு. அதாவது விண்கலத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த விண்கலத்தில் உள்ள தஸ்டர், அந்த தஸ்டர் உந்தி தள்ளக்கூடியது. இது என்னன்னா, இந்த விண்கலம் புவி வளிமண்டலத்துக்கு மேல இது இருக்குது. இப்ப வளிமண்டலம் நுழையும் போது அது என்ன பண்ணுனா, அந்த தஸ்டர் தாங்கி பிடிக்கிறதுக்கு, அதாவது அந்த வளிமண்டலத்துல வேகமா நுழையாம தாங்கி மெதுவா இறங்கிறதுக்காக தான் இந்த தஸ்டர் பயன்படுத்துறாங்க. அதே போல வேகமா மேல செல்றதுக்கும் இந்த தஸ்டர் உந்தி தள்ளுறதுக்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கு தான் முக்கிய செயல்பாடா இருக்குது. அப்படி இது இல்ல அப்படின்னா வரும் வேகத்திலே எரிஞ்சிரும். அதனால தான் இந்த தஸ்டர் முக்கியமா விண்கலத்தில் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட விண்கலத்தில் தான் இதுல அந்த சிஸ்டர்ல இருந்து ஹீலியம் வாயு வெளியே லீக் ஆவறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே 2 முறை சோதனை செஞ்சிருக்காங்க இந்த விண்கலத்தை. ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இவங்க 2 முறை சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த போயிங் நிறுவனம் விண்வெளிக்கு ஆள் இல்லாம அனுப்பியிருக்காங்க. ஆனா அது போயிட்டு திரும்பி வெற்றிகரமா வந்திருக்கு. அப்ப இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், ஏன் அதை கண்டுபிடிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த விண்வெளியில உள்ள இவங்களுக்கு உணவு இது போல ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா அதுல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப இவங்க பூமிக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு சுத்தமா இந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு இவங்க கொண்டு வரணும் அப்படின்றது தான் முதற்கட்ட ஒரு பரிசோதனை. இரண்டாவது 4 டெஸ்டர்கள் பழுது பார்த்துட்டாங்க. ஒன்னு மட்டும் சரி பண்ண முடியல. அதனால தான் இப்ப விழி பிதுங்கி போயிருக்காங்க. என்ன பண்ண தெரியாம ரொம்பவே பதற்றத்தோட இருந்திருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இங்க இருந்து புறப்படும் போதே இந்த விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த ஹீலியம் லீக்கிங் நடந்திருக்கு. இது வெளியாயிருக்கு. இது தெரிஞ்சே இவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல். அதாவது இது புறப்படும் போது ஏற்கனவே இந்த செஸ்டர்ல இருந்து ஒரு செஸ்டர்ல ஹீலியம் வாயு வெளியாயிருக்கு. இதை என்ன பண்றாங்க, போகும்போது சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் விட்டுருக்காங்க. ஆனா போய் இப்போ அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையும் போது அங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா 5 செஸ்டர்ல லீக் ஆயிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு தலைவலியா இப்ப மாறி இருக்கு. அதாவது முதல்ல போயிங் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஷிப்பை பயன்படுத்தியிருக்கு. இது எதுக்காக இவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு விண்வெளி வீரர் அங்க விண்கலத்தை இயக்க முடியுமா, விண்வெளியிலேயே விண்கலத்தை இயக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை இவங்க தயாரித்து இவங்க அனுப்பியிருக்கிறது. ஆனால் முதல்லயே மிகப்பெரிய ஒரு சோதனை கடத்தை அடைஞ்சிட்டாங்க. முதல்ல எல்லா நிறுவனத்தும் சோதனை நடக்கும். ஆனால் முதல்ல மனிதர்கள் அனுப்பும் போது மிகப்பெரிய ஒரு சோதனை சந்திச்சது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நிறைய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்போ இங்க ஹீலியம் லீக் ஆச்சோ அப்பவே இவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்கணும். அப்படி நிப்பாட்டி அதில் உள்ள முக்கியமான இன்ஜின் எல்லாம் பிரிச்சு இவங்க சரி பண்ணி தான் திரும்ப அனுப்பியிருக்கணும். ஆனா அது மிகப்பெரிய ஒரு செலவு கொடுக்கும் அப்படின்றதாலும் நாட்கள் வீணாகும் அப்படின்றதாலும் இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவங்க பிரிச்சு எடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா பல மில்லியன் டாலர் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ராக்கெட் ஏவுதளத்துல இருந்து விண்கலத்தை பிரிச்சு இன்ஜின் எல்லாம் சரி பண்ணி திரும்ப வைக்கணும் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு செலவு வைக்கும் அப்படின்றதால தான் இந்த ஒரு விபரீதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஹீலியம் இப்ப லீக் ஆயிருக்கு. இது வரத்துக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து போற ஒவ்வொரு ராக்கெட்லயும் அங்க இருந்து வரதுக்கு 7 மணி நேரம் மட்டும் தான் தேவைப்படும். அந்த 7 மணி நேரத்துக்குள்ள ஹீலியம் இருந்தா போதும். ஆனா அந்த விண்கலத்துல இருந்து 70 மணி நேரத்துக்குள்ள ஹீலியம் இருக்கு. அதனால பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த விஷயத்தை நாசா ரொம்ப பதற்றத்தோட வந்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இதுல ஒவ்வொரு விஷயமே ரொம்ப பாதுகாப்பா வந்திருக்கணும். ஏற்கனவே 2003 இதே ஒரு பிரச்சனை நடந்தது. இந்திய விண்வெளி வீரரான கல்பனா சாவ்லா போயிட்டு வரும்போது இதே பிரச்சனை தான் ஏற்பட்டது. அதனால திரும்பவும் அந்த பிரச்சனை ஏற்பட்டு திரும்பவும் வீரர்களை இழக்கிற மாதிரி
மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மிகவும் பதட்டத்தோட இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து இவங்க வேகமா செயல்பட்டு வராங்க. ஒருவேளை இவங்களை யாராலுமே முடியல அப்படின்னா இதுல வந்து யார் இறங்கினா எலான் மஸ்கோட அவங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் வந்து அவங்களை காப்பாற்றி கொண்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இது போய் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடியா பார்க்கப்படும், கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகக்கூடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாமே யோசிச்சு செயல்பட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, சுனிதா வில்லியம்ஸ் போன்ற இந்த விண்வெளியாளர்கள் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்து இருக்கும்போதே மிகப்பெரிய ஒரு விண்கலம் வந்து வெடிச்சிருக்கு. அதாவது இவங்க இருந்த விண்கலத்துக்கு பக்கத்திலே ரஷ்ய விண்கலம் வந்து ஒன்று வந்து வெடிச்சிருக்கு. இதனால வந்து மிகப்பெரிய ஆபத்து பக்கத்துல இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்ற வீரர்கள் எல்லாமே வந்து இந்த விண்வெளி நிலையத்தில் உள்ள போயிட்டாங்களா, அதனால இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்துதான் இந்த மிகப்பெரிய இந்த விண்வெளி மையத்தை வந்து வான்வெளியிலிருந்து பிடிச்சு இப்போ கடலை தள்ளப்படுறாங்களாம், பசிபிக் கடலை. அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து சந்திக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன காரணம்னா இந்த விண்வெளி மையத்தோட இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட இந்த காலகட்டம் வந்து முடியுது. அதனால இது வந்து விண்வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்கு. இந்த விண்வெளி நிலையத்தை இப்போ கடல்ல இருந்து பிடிச்சி தள்ளுற மாதிரி சொல்றாங்க. இந்த கான்ட்ராக்ட் யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து எலான் மஸ்க் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது நாசாவோட தயாரிப்பு தான். மிகப்பெரிய பொருட்செலவுல இது வந்து தயாரித்து அனுப்பியிருக்காங்க. எதுக்காக அனுப்பப்பட்டது அப்படின்னா எப்படி வந்து மனிதனுடைய வயசை வந்து கணிக்கிறது, எப்படி வந்து புதிய பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த விண்வெளி நிலையத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இதோடைய காலகட்டம் முடியுது, இதோடைய வயசு முடியுது, இன்னும் பல வருஷம் வந்து இது வந்து செயல்பட முடியும். ஆனா நாசா என்ன பண்ணுது அப்படின்னா நிர்ணயிச்ச காலகட்டத்தில் கரெக்டாக தள்ளுறது தான் நல்லது. ஏன்னா அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வரலாம். அதனால மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுன்ற ஒரே காரணத்துக்காக இது வந்து கீழே வந்து பிடிச்சி தள்ளுறாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா இது சாதாரணமா வந்து சின்ன ஒரு மிஷின் கிடையாது, இன்ஜின் கிடையாது தூக்கி போடுறதுக்கு. இது ஒரு கால்பந்து மைதானத்தோட மிகப்பெரிய ஸ்டேடியத்தோட அளவு கொண்ட ஒரு நிலையம் தான் இந்த விண்வெளி நிலையம். இதுதான் வந்து இந்திய மதிப்பில் 7000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டத்தை இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் கிட்ட இது வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா அவர் இந்த திட்டத்தை இப்பையிலிருந்து கையில் எடுத்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காரு. இதுக்கு மிகப்பெரிய அளவில் ஈவே கப்பல் வந்து செய்வாங்க, ஈவே விண்வெளி கப்பல் வந்து செய்வாங்க. அந்த மிகப்பெரிய விண்வெளி நிலையத்தில் வந்து பாட்டா ஒவ்வொரு பாட்டை கழட்டி அதை வந்து பசிபிக் கடலை கொண்டு வந்து போடணும். இதுதான் வந்து இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய ஒரு வேலை. பல விதங்கள் வந்து ஆபத்து ஏற்படலாம். சரி, பசிபிக் கடலை இந்த இடத்துல போட்ட ஆபத்து ஏற்படாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இந்த தேவையற்ற விண்கலம் எல்லாமே பாயிண்ட் நீமோ இடத்துல தான், இந்த இடத்துல தான் எந்த கப்பல்களும் எந்த ஒரு விஷயமும் வந்து என்றாவாது. இதனாலேயே இந்த இடத்த செலக்ட் பண்ணி எல்லா விண்கலங்களும் இங்கே தான் வந்து போடுறாங்க. இந்த விண்கலத்துக்கு மிகப்பெரிய அளவில் இப்ப சப்போர்ட்டா இருக்கிறது அமெரிக்கா, ரஷ்யா. இது ரெண்டு தான் மிகப்பெரிய அளவு சப்போர்ட்டா இதன் மூலமா செயல்பட்டு இருக்கு. கனடா, ஜப்பான் போன்ற நாடுகளும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்கலத்தை தான் இப்ப வந்து பிடிச்சு தள்ள போறாங்க. இது உடனே நடந்துராது. இப்போ வந்து ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் 10 வருஷம் கூட வந்து ஆகலாம் இதை பிடிச்சு தள்ளுறதுக்கு. என்ன இருந்தாலும் அது வரலையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.